பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து இந்துத்துவ அம்பேத்கர் அப்படிங்கிற பேரில் பாஜகவினரை சார்ந்த தமிழக பாஜகலேருந்து மா வெங்கடேசன் ஒருத்தர் வந்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு தலித் இளைஞர் வெளியிட்ட புத்தகமாம் அது. ஸோ அந்த புத்தகத்துக்கு மறுப்பு தெரிவித்து இந்த புத்தகம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியுமே அம்பேத்கரை வந்து பிரிட்டிஷ் ஆதரவாளர், பிரிட்டிஷ் உளவாளின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்த அருண் ஷோரி அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர், அதாவது இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரி பொதுத்துறை பங்குகளை எல்லாம் கார்பரேட்டுக்கு விற்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷ் உளவாளின்னு ஒரு புக் எழுதினாரா, அது ஆராய்ச்சி நூலாமா வேறு. ஸோ அடுத்து இவர் எழுதின இந்த இந்துத்துவ அம்பேத்கருங்கிற புத்தகத்துக்கு மறுப்பாக தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை எப்போவுமே எதுக்கவே இல்லை. அவருடைய அம்பேத்கர் தொகுப்புகள் எல்லாமே தமிழில் வந்து ஒரே புத்தகம் அம்பேத்கர் அன்றும் இன்றும்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து எல்லா தொகுப்புகளும் அவருடைய கட்டுரைகள் எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே இருக்குது. அதில் அவர் வேத காலங்கள்லேருந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவர் வந்து இங்கே இந்த 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 மண்ணோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி முடிவுகளை தான் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து அதிலேருந்து முடிவு எடுத்துக்கணும் இது கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து முழுக்க முழுக்க இந்து வேத உபநிடதங்கள் அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து அடியோடு புரட்டு பொய் புரட்டு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை கொடுத்துட்டு போனவர். அவரை வந்து இவங்க வந்து இவங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாளராக சித்தரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவித்து தான் அந்த புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து இந்துங்கிற பேரை தந்ததே அம்பேத்கர் தான் அப்படின்னு இது வந்து காமனாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்துங்கிற நேம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த நேம், அது அம்பேத்கர் கொடுத்ததில்ல. கிழக்கிந்திய கம்பெனி வச்ச நேமு. இங்கே வந்து எல்லோரும் சைவர் வைணவர்கள் ஒவ்வொரு சாமியை கும்பிட்றவங்க தனித்தனியாக இருந்தாங்க. இப்போவுமே இவங்க யாருக்குமே எந்த ஒற்றுமையுமே இருக்காது. இவங்க எல்லாருமே காமனாக இந்துங்கிற ஒரு க்ரைட்டீரியாவுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்க வச்சதுனால வந்துடுறாங்களே தவிர இவங்களுக்குள்ள எந்த ஒட்டும் உறவும் எந்த ஒரு காமன் ஃபீச்சருமே எங்கேயுமே இருக்காது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனியொரு அவர் வந்து ஸோ பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள் அவங்கள வந்து உள்ளடக்கி இருக்கிறாரு, இந்துங்கிறதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறாரு. ஸோ அந்த சட்ட திருத்தத்துக்கு பேரே அவர் இந்து சட்ட திருத்த மசோதான்னு தான் வச்சுருக்காரு. அவர் இந்துத்துவ ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் அவர் வந்து இங்கே யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ வேறு யாரையும் யூனிக்காக வந்து கொண்டு வர முடியல. இந்துக்கள்னு இவங்களை மீதி இருக்கிறவங்களெல்லாம்